ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் ஆன்லைன் அப்ளை பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்க வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன டவுட்ஸ் யார் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கான சொல்யூஷனையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாரோட டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம்குமார் அவங்க கேட்டிருக்காரு. ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் 2015 அப்ளை பண்ணேன். ஆனால் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்போது அந்த சர்டிஃபிகேட் போதும், ஆர் சுட் ஐ அப்ளை அகெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 2015 நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைன் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேட்டே போதும். இது வந்து லைஃப் லாங் வேலிடிட்டான சர்டிஃபிகேட் தான். திருப்பி நம்ம அப்ளேட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்ஸ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணி வாங்கிட்டோம்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பத்திரமா ஒரிஜினல் வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும். அதை தான் வந்து லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரிஜினல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு டேரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வச்சுட்டு அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அடுத்து யாரோ டவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் கேமிங் இவர் எனக்கு டவுட் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ சார், ஐ எம் 2020 முடித்தேன். ஆனால் விஏஓ என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போவும் படிச்சுட்டு இருந்தால் தான் சர்டிஃபிகேட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆல்ரெடி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்தா டவுட்ஸ் வந்து நிறையா மேக்ஸிமம் இதே மாதிரி டவுட்ஸ் கேட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நம்ம காலேஜில் என்ட்ரும்போது படிச்சுட்டு இருக்கும்போது வந்து கிராஜுவேட்டாக இருக்கும்போது நம்ம வாங்கணும். சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதில் க்ளீனாக கிடைக்கும். இருந்தாலும் அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிடவிட் வந்து ஒன்று வாங்கியிருக்கணும். அந்த அஃபிடவிட்டை வச்சு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பண்ணி தருவாங்க. ஏன்னா எதுக்காக அஃபிடவிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருப்பீங்க. அந்த மாதிரி இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அஃபிடவிட் வந்து ஒன்று கேட்பாங்க. அஃபிடவிட்டுங்கிறது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டரி வக்கீல் கிட்ட வந்து நம்ம அஃபிடவிட் வாங்கணும். அந்த அஃபிடவிட் வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே விஓ ஆஃபீஸில் போய் விஓ ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் கரெக்டான ப்ராசஸிங்லாம் போகும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான கரெக்டான அப்ரோச். அடுத்தது பார்த்திங்கன்னா, தீபிகா இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சிஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் அவங்க அப்ளை பண்ணல, நான் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ், நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டர் வந்து டிகிரி படிச்சுட்ருக்காங்களே அவங்களோட இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சரி, நோட்டரி அஃபிடவிட் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா, உங்கள் சிஸ்டர் வந்து நான் லிட்ரல் கேட்டகரியில் வந்து வாங்கணும். நீங்கள் உங்கள் சிஸ்டர் வந்து படிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் அவங்க வெரிஃபிகேஷன் அப்போது சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, நீங்கள் உங்களோட அஃபிடவிட் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ப்ராசஸ் பண்ணி தருவாங்க. ஏன்னா அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கினீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி உங்கள் சிஸ்டர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களோட சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் தான் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதும் சரி, அஃபிடவிட் வாங்கும்போதும் சரி, உங்களோட சிஸ்டர் வந்து நான் லிட்ரல் அதாவது படிக்கல அப்படிங்கிற கேட்டகரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து வாங்கிக்கலாம். இப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சந்தோஷ்குமார் இவர் என்ன டவுட் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எங்கள் வீட்டில் என்னுடைய அக்கா டிகிரி முடித்தாங்க, ஆனால் அவங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் எடுக்கல, அதனால் நான் முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கலாமா, வாய்ப்பு இருக்கா? இவங்களுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், உங்கள் சிஸ்டர் வந்து ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிஸ்டர் வந்து படிக்கலை அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் அஃபிடவிட் ஒன்று வாங்கணும். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நான் லிட்ரல் கேட்டகரியில் வந்து நீங்கள் போடணும். இது ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சிஸ்டரை வந்து படிக்கலை அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நான் லிட்ரல் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போடணும். அடுத்தது அஃபிடவிட் வாங்கும்போதும் உங்கள் சிஸ்டர் வந்து படிக்கலை அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் வந்து வாங்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் விஓ ஆஃபீஸில் போய் டேரெக்டாக போய் பேசலாம். ஏன்னா வந்து உங்கள் சிஸ்டர் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலை, நீங்கள் வந்து வாங்குறீங்க, அதனால் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக உங்கள் ஃபேமிலியில் என்ட் ஆகுறீங்க. அந்த மாதிரி அஃபிடவிட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அஃபிடவிட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் ப்ராசஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, குமார் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ, ஐ எம் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் பிரதர்,
நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ப்ளீஸ் டெல் மீ ப்ரோன்னு சொல்லி கேட்குறீங்க. நேம் சேஞ்ச் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸில் இனிஷியல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் கேட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டேரெக்டாக தாசில்தார் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இதுக்காக வந்து என்ன பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து உங்களோட நேம் சேஞ்சுக்கான வேலிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆதார் சொல்லுவாங்க, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலிட் ப்ரூஃப், கவர்மெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரூஃப் எதுன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட தாசில்தார் ஆஃபீஸில், இதுக்காக நீங்கள் வேவ் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக தாசில்தார் ஆஃபீஸில் போய்க்கலாம். தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் கொடுத்துட்டு, அதே மாதிரி வேறு டாக்குமெண்ட்டும் நீங்கள் அவங்ககிட்ட வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்கான நேம் சேஞ்ச் ப்ரொசீஜர் அது சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணியும் கொடுத்துருவாங்க உடனே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்க கரெக்ஷனில் வந்து அது மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜில் இப்போ தான் கவுன்சிலிங் போனேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் காலேஜில் கொடுத்தேன். பட் அவங்க சொன்னாங்க என் அப்பாவுக்கும் கிராண்ட்பாவுக்கும் 18 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அதே மாதிரி பாட்டிக்கும் அப்பாவுக்கும் 18 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இல்லைனா ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்கிறாங்க. பட் என் தாத்தா பாட்டி எக்ஸ்பைர் ஆகிட்டாங்க எப்போவோ. பட் இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்கோம். பட் எங்களோடது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ரிஜெக்ட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டிங்கன்னா வந்து அதை வச்சு நீங்கள் எதுவுமே வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் டிஃப்ரெண்ட், அதாவது இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வச்சு உங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து எலிஜிபிலிட்டியாக இல்லை அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங்லேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அவங்க ஏதோ காலேஜில் எதுவும் சொன்னாங்கன்னா வந்து அவங்க வந்து ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ரீசனாக இருக்கும். இதே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இருந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. டேரக்ட்லி எகெயின் ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் கரெக்டான அப்ரோச்லேருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க அப்படின்னாலும் அவங்க ஏதோ ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா வந்து அது யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அது ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கான நீங்கள் வாங்கினதுக்கான மீனிங்கே வந்து இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. அவங்களுக்கான சொல்யூஷனை வந்து சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து சேனலில் கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் கேளுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.